இன்றைக்கி மக்கள் தொகை சார்ந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ எப்பயுமே தமிழ்நாடு, இந்தியா இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறணும். இதில் பாருங்கள், 2011 மக்கள் தொகை தான் நம்மளுக்கு கணக்கு. அதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 7.21 கோடி மக்கள் தொகையோட தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்குது. இதுதான் மெயின். அப்போ தமிழ்நாடோட மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி எவ்வளோ அப்படின்னா 7.21 கோடி 6வது இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்தி பாருங்களேன். மக்கள் தொகை அடர்த்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு சதுர கிலோமீட்டரில் 555 பேர் சராசரியாக இருக்காங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இது 382 பேர். அப்போது தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அடர்த்தியில். ஸோ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்தவரை தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது. அடுத்து இந்த இது பாருங்கப்பா, குழந்தைகள் இறப்பு வீதம், மகப்பேறு இறப்பு வீதம். குழந்தைகள் இறப்பு வீதம் அப்படின்னா 1 வயசுக்குள்ளே இறக்கக்கூடிய குழந்தைகளோட கணக்கு. சரியா? அதில் பாருங்கள், IMR அதுதான் குழந்தைகள் இறப்பு வீதம். தமிழ்நாடு 17, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இருக்காங்க, 34. சரியா? அப்போ IMR குழந்தைகள் இறப்பு வீதம் தமிழ்நாட்டில் 17, இந்தியாவில் 34. MMR அது மகப்பேறு இறப்பு வீதம். சரியா? MMR பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 79 சராசரியாக, இந்திய அளவில் 159. சரியாப்பா? அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் பார்த்துக்கோங்க. இது ஆண்கள் பெண்கள் அந்தளவு பார்க்க வேணாம், எதிர்பார்ப்பு காலம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது இந்திய அளவில் சராசரியாக ஒரு மனிதர் 67.9 வயது வரையும் வாழ்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அளவில் இது கூட. ஏன் அப்படின்னா சுகாதார திட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால 70.6 வயது வரையும் தமிழ்நாட்டில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் இருக்குது. அதே மாதிரி கல்வி அறிவு ரொம்ப முக்கியம்ப்பா. கல்வி அறிவு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அளவில் 74.04% பேர் கல்வி அறிவில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 80.33 பேர் கல்வி அறிவில் இருக்காங்க. சரியாப்பா? அப்போ இந்தியாவோட கல்வி அறிவில் தமிழ்நாடு அளவில் எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகம். பாலின வீதம் தமிழ்நாடு 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. ஆனால் இந்திய அளவில் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க. அது போக முக்கியமான ஒரு பாக்ஸ் நம்ம பார்க்கணும்ப்பா. பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது குறைவான பாலின வீதம் அப்படின்றது வேற, குறைவான குழந்தை பாலினம் அப்படின்றது வேற. குறைவான பாலின வீதம் உடைய மாவட்டங்கள் தேனி, தர்மபுரி. குறைவான குழந்தை பாலின வீதம் உள்ள மாவட்டங்கள் கடலூர், அரியலூர். சரியா? பாலின வீதம் வேற, குழந்தை பாலின வீதம் வேற. சரியாப்பா? இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 11th லெசன் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.